ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையும் தான். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி உரசி கழுவிக்கலாம். நல்லா வந்து கழுவிட்டு ஒரு 6-7 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அதில் உள்ள தலைப்பகுதி எல்லாத்தையுமே வந்து எடுத்து தலை வால் அது எல்லாத்தையும் குழம்புக்காக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்க பீசஸ்லாம் வந்து மசாலா தடவலான்னு சொல்லி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் வந்து எடுத்திருக்கேன். அதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரை மசாலா வந்துட்டு உதிராமல் வரும். அதனால் இதில் வந்து இஞ்சி பூண்டு அது முட்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெறும் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். மசாலா தனியாக வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ண தேவையில்ல. மீன் மேலேயே அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபிஷ் கழுவுனப்போ அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதுவே போதும். அதிலே வந்து அந்த மிளகாத்தூள் அது எல்லாமே வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா ஃபிஷ் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அதில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த பாத்திரத்துலேயே வந்து நல்லா சுருட்டி விட்டோம்னா வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு இரும்பு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு சமையல் எண்ணெயும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். வெந்தயம் ஜீரகம் ரெண்டும் வந்துட்டு தாளிச்சிக்கிறேன். இது தாளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமே அடுத்து வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து முழு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வந்து கிளறி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமே இதுக்கு வந்து பவுடர்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமே வந்து மீனுக்குன்னு தனியாக நான் வந்து மசாலா வந்து வீட்டிலே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். மல்லி, அதுக்கப்புறம் வந்து மிளகா, ஜீரகம், கொஞ்சமாக மிளகு அது எல்லாத்தையும் லைட்டாக வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து மிக்ஸிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். பவுடர் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுதான் வந்து இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து மசாலா வந்து கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 3 தக்காளி வந்து அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைப்பாங்க. நான் அந்த மாதிரி செய்யல, தக்காளி மட்டும் அரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பேன். இப்போ வந்துட்டு தக்காளியும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மசாலா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். சுற்றி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இது பச்சை வாசனை போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, நல்லாவே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் வந்துட்டு கழுவி குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமே வந்து புளி சேர்க்கணும். இப்போ வந்து குழம்பு இந்த அளவுக்கு வந்து கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து புளி சேர்த்தாச்சு. புளி சேர்த்துட்டு வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போயிட்டு நான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தலை, வால், அதுக்கப்புறம் 2 பீஸ் மட்டும் தான் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். தலை வந்துட்டு ஃபஸ்ட்டு அடியில் போட்டுடலாம். ஏன்னா பீஸ் வந்து போட்டோம்னா அது வந்து உடஞ்சி விழுந்துடும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்க பீஸ் எல்லாமே தலை பகுதி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வால் பகுதி அது எல்லாத்தையும் வந்து இதுக்கு மேலேயே ஒவ்வொரு பக்கமாக வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சுற்றி வந்து ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு இருக்கிற கேப்பில் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து அப்படியே விட வேண்டியது தான். ஒரு 5 மினிட்ஸ் போதும் ஃபிஷ் போட்டதுக்கப்புறமே. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதுக்குள்ளேயே வெந்துடும். அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு நான் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து இது கூட சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு கரண்டியை வச்சு ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடலாம், கிளறி விடாமல். அந்த குழம்புல வந்துட்டு அது மூழ்கிற மாதிரி வந்து இடையில ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மீனெல்லாம் நல்லா கொதித்து ஒரு மாதிரி ஆயிரும் கலண்டுற எடுக்கக்குள்ளேயே. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், கொதித்து ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பக்கத்துலேயே நான் சாதமும் வச்சுட்டேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமே வந்து ஃபிஷ் அதில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். மசாலா வந்துட்டு ஃபிஷ்லேயே வந்து இருக்கும், அவ்வளோதுக்கு வந்து உடையாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து லன்ச் வந்து என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அதுக்கப்புறமே வந்து மீன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து ரசம், மிளகு ரசம். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு. இப்போ வந்துட்டு பரிமாறிடலாம் பிளேட்டில். அதுக்கு வந்து வடித்த சாதம். சாதம் வந்து எனக்கு வடிக்க தெரியாது, நான் குக்கரில் தான் வைப்பேன். குக்கரில் வச்ச சாதம், ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு, டேஸ்ட்டான மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மெத்தடில். குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு மீன் வறுவலோட. பசங்கள்லாம் முன்னாடியே சாப்பிட்டாங்க, நாங்கள் வந்து அப்புறமே தான் சாப்பிட்டோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.